இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கனா 5 படுத்தா. சொத்து குவிப்பு வழக்குல நீதிபதி கால்ல விழுந்து ஐயோ அப்பா என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு ஜெயிலுக்கு போற வயசெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி வெளியே வந்த பொன்முடி பட்டை நாமம் விடும் இந்துக்களை பத்தியும் இந்து மதத்தை பத்தியும் பெண்களை பத்தியும் தொடர்ந்து ஆபாச பேச்சு பேசி மகிழ்ச்சி அடையறதும் வெக்கமே இல்லாம சிரிக்கிறதும் ஒரு பொழப்பா? இல்ல இந்துக்களை பத்தி பேசுறதுக்கும் பெண்களை ஆபாசமா பேசுறதுக்கு மட்டும் உங்களுக்கு இளமை திரும்புதோ? இதுக்கெல்லாம் வயசு ஆகல. அதுல ஒரு இடத்துல சொல்லுவோம், சொல்லாம ராமகிருஷ்ணன் அதுல சொல்லுவோம், ஒருத்தன் ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்க வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மள வந்து சைவமா வைணவமான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், இன்னும் ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி. ஒன்றும் புரியல. என்னவா சொல்ற, இதுன்னா அது தீபம் விபூதி இது தானே, அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கனா 5 படுத்தா. முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் என்பதை மறவாதிரு மனமே. எவன் ஒருவன் பஸ்மத்தை தரிக்கின்றானோ அவன் தன் முடிவை எதிர்நோக்கி இகலோக இன்பங்களை தொடர்ந்து இது மெய்யல்ல என்பதை உணர்பவனே. இது உனக்கும் பொருந்தும். இதற்கான தக்க பதிலடி வரும் சட்டமன்ற தேர்தல்ல 2026 சட்டமன்ற தேர்தல்ல நீங்க தமிழ்நாட்டுல எந்த தொகுதியில நின்றாலும் இந்துக்களாகிய ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பட்டை நாமம் போட்டு இந்துக்கள் யார் என்பதை நிரூபிப்பாங்க.